இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 97 அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாவை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள்னா தேவனை தேடுகிறவங்க இல்லையா? தேவனுடைய வார்த்தையில பிரியமா இருந்து அவருடைய கட்டளை கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள், அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்கள்னே சொல்லப்படுது. அப்படிப்பட்ட நீங்கள் தீமையை வெறுத்துடுங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாவை காப்பாற்றி துன்மார்க்கர்களுடைய கைக்கு நான் தப்புவிப்பேன்னு இன்னைக்கு வாக்கு பண்றாரு. ஏன்னா கர்த்தர் நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு அவர் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்குன்னே சொல்றார். நீதிமான்களை கர்த்தருக்கு மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்க. ஏன்னா நம் தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் இல்லையா? நீங்க கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து அவர் பரிசுத்தத்திலே நினைவு கூறுங்க. அவர் எப்படி பரிசுத்தரா இருக்கிறாரோ அதே போல நான் பரிசுத்தரா இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்றே வேத வசனம் சொல்லுது. அப்படி நாமும் பரிசுத்தத்தை காத்து நடக்கணும். அப்போ தீமையை நாம் வெறுக்கணும், தீமையை விட்டு விலகணும். நமக்கு தீமை செய்கிற ஒருத்தர்னு தெரிஞ்சாலும் அதை நாம் என்ன பண்ணோம், அந்த எல்லையை விட்டு நம்ம கடந்து வந்ததுன்னோ அதை குறித்த எண்ணம் நமக்கு வேண்டியதில்லை. ஏன்னா பரிசுத்தவான்களின் ஆத்மாவை நான் காக்கிறேன்னு சொல்கிறார். துன்மார்க்கர்களுடைய கைக்கு அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன், தப்புவிக்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 8:13 சொல்கிறாரு, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குன்னா நாம் தீமையை விட்டு விலகி இருப்போம். ஏன்னா பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன்னே கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் 4 காரியங்களை வெறுக்கிறார். பெருமையுள்ள ஆவி, அகந்தையாக இருக்கிற காரியம், தீய வழி, புரட்டு வாய், அதாவது மாற்றி மாற்றி பேசுகிற, பொய்யும் புரட்டும் பேசுகிற அத்தகைய வாய், இதை எல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன்னே சொல்கிறார். அதனால தீமையை வெறுப்பது தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லையா? அதுதான் தேவனுக்கு பயந்து நம்ம நடக்கும்போது அதை விட்டு நாம் விலகி இருப்போம். ரோமர் 12:9 சொல்லுது, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிறதுனால நம்ம அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்றதாக இருக்கணும். தேவனும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் இல்லையா? தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலத்தையும் நன்மையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதனால மாயமற்ற அன்பை நாம் கொடுக்கும்போது தீமையை வெறுத்து நாம் நன்மையை பற்றி கொண்டு இருக்கணும்னு தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. சங்கீதம் 145:20 சொல்லுது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிக்கிறார். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிறார். ஆனால் துன்மார்க்கர்களையோ நான் அழிப்பேன்னே சொல்கிறார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்லுவதாக, மாம்ச தேகம் உள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுள். கர்த்தருடைய நாமத்தை நாம் துதித்து ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தணும். அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கார் இல்லையா? அவர் துதியை நம் வாய் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவர் நாமத்தை நாம் என்றைக்கும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் துன்மார்க்கர்களுடைய கைக்கு நம்மை தப்புவிப்பார். எரேமியா 15:21 சொல்லுது, நான் உன்னை பொல்லாதவர்கள் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தருடைய கைக்கு நீங்களாக விடுவிப்பேன்னே சொல்கிறார். அப்போ தீமையை விட்டு நீங்கள் விலகும் போது பொல்லாதவர்களுடைய கைக்கு உங்களை தப்புவித்து பலவந்தம் செய்கிறவர்கள் கைக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பேன்னே சொல்கிறார். அதனால தான் சங்கீதம் 34:14 பார்க்குறோம், தீமையை விட்டு விலகி நன்மையை செய், அதையே தேடி சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். நமக்கு தேவனுடைய சமாதானம் வேணும். அதனால் அந்த தீமையை விட்டு விலகி நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நாம் நன்மை செய்யும்போது அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகும். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள் முகங்கள் ஒருபொழுதும் வெட்கமடையாது இல்லையா? ஆமோஸ் 5:15 சொல்கிறார், நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்புங்க, ஒளிமுக வாசலில் நியாயத்தை நீங்கள் நிலைப்படுத்துங்க, அப்போ கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார்னே வேதவசனம் சொல்லுது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மை உள்ளவனை தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு தேவன் பூரணமாய் பதில் அளிப்பார். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அவரிலே அன்பு கூறுங்க. அவர் எப்படி பரிசுத்தராக இருக்கா அதே போல் நாமும் பரிசுத்தராக இருக்கும்போது நாம் தேவனில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அதனால உண்மையானவனை அவர் தற்காக்கிறேன்னு சொல்கிறார். இடும்பு செய்கிறவனா நமக்கு துன்பப்படுத்துகிறவர்களை அவர்
பூரணமாய் நான் அவர்களுக்கு பதில் அளிப்பேன்னே சங்கீதம் 31:23 சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறார், அவர் அநியாயத்தை வெறுக்கிறார். ஏன்னா அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன், நித்திய நியாயாதிபதியாக இருக்கார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை காப்பாற்றுகிறேன்னே நீதிமொழிகள் 2:8 சொல்லுகிறத பார்க்குறோம். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காக்கிறார். எதெல்லாம் நியாயம் என்பதே அந்த நெறிகளை அவர் தற்காத்து வருகிறார். அதனால் தன்னுடைய பரிசுத்தவான்களின் பாதையை அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அவர்களை ஒருபோதும் அவர் கைவிடாதவராக இருக்கிறாரு. 1 யோவான் 5:18 பார்க்குறோம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் இல்லையா என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அப்போ நீங்கள் கர்த்தரால் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் பரிசுத்தத்தையும் உண்மையும் நீதியும் உத்தமத்தில் நீங்கள் வாழ்வீர்களானால் பொல்லாங்கர்களுடைய கைக்கு தேவன் உங்களை தப்புவிப்பார். பொல்லாங்கன் உங்களை தொட கர்த்தர் விடவே மாட்டார். அவர் உங்களை காக்கிறவராக இருக்கிறார். 1 யோவான் 4:19 இதான் சொல்லுது. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாமும் அவரிடத்துல அன்பு கோர்க்கிறோம். அவர் நம்மை தேடி வந்த தெய்வம். நாம் அவரை தேடி போகலை. அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் தேடி வந்து அவர் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். உளையான சேற்றிலே பாவத்திலே விழுந்து கிடந்த நம்மை அவர் கை தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார் இல்லையா. நம்மையும் நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்க்கவே தேவனுடைய சித்தமாக இருக்குது. அந்த சித்தத்தை நிறைவேற்ற தான் குமாரன் இந்த பூமியில் வெளிப்பட்டார்னு பார்க்குறோம். ஏசாயா 45:17 சொல்லுது, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருங்க. நீங்கள் நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்கிறார். அதுதான் நித்திய காலமாக என்றென்று நான் அவரோடு இருக்க போகிறோம். அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்குறார் இல்லையா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்குது. அந்த ஜீவனுக்கு போகிற வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நாம் விசுவாசிக்கும் போது நம்ம ஆத்மா கெட்டு போகாதபடிக்கு நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அவர் நாமத்தை நாம் அறிந்திருக்கிறதுனால அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சங்கீதம் 91:14 சொல்லுகிறதும் பார்க்குறோம். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரன் உம்முடைய செட்டையின் நிழலிலே வந்தடைகிறான் சங்கீதம் 36:17 சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ அவர் கிருபை பெரியது. அவர் கிருபையை காக்கிறார், கிருபையும் சத்தியத்தையும் காக்கிறார். அவருடைய கிருபை தலைமுறைதோறும் நமக்கு வைக்கிறார் இல்லையா. அதனால் அவர் கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால தான் மண் புத்திரர்கள் எல்லாரும் அவருடைய செட்டையின் நிழலே வந்தடைகிறார்கள். அவர் கரத்தின் நிழலை நம்மளை மூடுறார். உன்னதமானவர் மறைவிலே நம்மளை மறைத்து வைக்கிறார். அதனால் நமக்கு ஒரு தீங்கும் அண்டாதபடிக்கு தேவன் நம்மை வேலி எடுத்து பாதுகாக்கிறார். அதனால் இன்றைக்கி கற்றுக் கொடுத்த இந்த சத்திய வார்த்தையின்படி நாம் அவரில் அன்பு கூறுகிறோம் என்றால் தீமையை நாம் விட்டு விலகும்போது கர்த்தர் துன்மார்க்கர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பார். ஆமேன்.